சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமலை நடராசனே கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா உடமரந்தான் படைக்க என் கள்ளிசரி காளிமுனி ஐயா உன் உடமரத்தை விட்டு கொஞ்ச நேரம் கிளம்பி எந்திரிச்சு இந்த சாத்தனூர் கிராமத்தை ஆளுகின்ற என் சாத்தையனுடைய ஐயனாரை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளி பொட்டலில விளையாட வா 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 முனியையா. அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியா நீ படுத்தது கலங்கடி பொட்டலாம் பார்வை பார்த்த கீநாட விட்டு கொஞ்ச நேரம் புறப்புறான்டா நொண்டி முனி கருப்பு ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா என் 18ஆம் படியாம் புடியருவா அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கின 18ஆம் படியா கிளம்பிட்டாண்டா அழகுமலை எல்லைய விட்டு சாத்தனூர் ஐயனார பார்க்க வரான்டா கருப்பே ஓடி வரா. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி சுகபாணி உனக்கும் ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க. யமராதமரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஹலோ ஹலோ ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். யமராதமரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரந்தா குத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரந்தா குத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே அத்தமாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். பொண்ணு கிடைக்க வேணும். ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பமாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. அப்பமாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். போதும் 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 நன்றி 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 போதும் போதும் ப்ரோ. அப்படியே நான் ஒன்றும் மஞ்சூட்டு நடத்தலை, இது ஜோக்கு தான். அருமையான ஒரு சாத்தனூர் நேற்றைய தினம் அன்பு தம்பி பிஎஸ் கார்த்திக் என் தம்பி தான். அருமையான முறையிலே ஆடலும் பாடல் பொம்பளையாலாம் பார்க்க முடியாது, பூரா ஜட்டி உள்பாவடவேன். ஏன்னா அது சினிமாவிலே வந்துருச்சு கவர்ச்சி. ஆவாஜம் 10 படிக்கிற கூட பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா சொல்கிறார், என்னடா வாத்தியார் அதை அடித்தாரா? இல்லைப்பா. பள்ளிக்கூடம் லீவா? இல்லைப்பா. என் ஆள் இன்னைக்கு லீவுப்பான்றேன். அப்போ காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. பிஎஸ் கார்த்தி என் அன்பு தம்பியினுடைய அந்த கலை பயணம் தொடர வேண்டும். அத்தனை மக்களும் பிஎஸ் கார்த்திக் ஆடலும் பாடலுக்கு ஆதரவு தர வேண்டும். வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி. அண்ணே சொன்னார், தமிழ் குடிமொழியில் தெரிஞ்சு நடித்தாரா தெரியாமல் நடித்தாரா? ஆனால் காசு வாங்கிட்டு தான் நடித்தேன். எக்கோ ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி சாத்தனூரே அருமை சமையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி
சாத்தனூர் கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு மகா சாத்தையா ஐயனார்ட்ட குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு சாத்தைய ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அபோய் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அண்ணன் நான் வணங்கி உள்ள சாத்தனூர் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி சாத்தனூர் கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு சாத்தையா ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனார் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அபோய் எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ அல்வாக்கு சொல்லி வச்சா சாத்தனூர் ஐயனாரு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி எனக்கு சாத்தனூர் கிராம மடியம் குங்கும பொட்டழகி அபோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ சாரட்டு வண்டி ஊட்டி உள்ள ஆதி கிழவை வளர்த்து காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாடு ரெண்டு ஊட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சாரட்டு வண்டி ஊட்டி காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாடு ரெண்டு ஊட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாத்தனூர் ஐயனார் வாசலுக்கு எழல மாமா சாத்தனூர் ஐயனார் வாசலுக்கு எழல மாமா எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளுயர விச்சரவா 18ஆம் படி பெரிய கரப்பு அசையாது முடியறவா உனக்கு அசையாது முடியறவா ஆளுயர விச்சருவா அசையாத முடியருவா கெட்டவரம் தந்துருவாய் சாமி ஆமோ கெட்டவரம் தந்துருவாய் சாமி அந்த 18 படிதான்டா எனக்கு குலசாமி எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ தானாக முளைத்து வந்த லிங்கம் சாத்தையனுடைய ஐயனாரே தானாக முளைத்து வந்த அந்த சுயம்புலிங்க ஆதி பாட்டே சாத்தனூர்ல கண்டெடுத்த என் சாத்தையா ஐயனாரு வெள்ள நல்ல குதிரை ஏறி ஐயனாரு விளையாட நேரம் வச்சு உனக்கு விளையாட நேரமாச்சு நல்ல குதிரை ஏறி வெள்ள நல்ல குதிரை ஏறி சாத்தையா ஐயனாரு விளையாட நேரமாச்சு நமக்கு விளையாட நேரமாச்சு கெட்டவரம் தந்துருமா நம்ம சாமி ஆமோ கெட்டவரம் தந்துடுவா நம்ம சாமி கெட்டவரம் தந்துருமா நம்ம சாமி நம்ம சாத்தைய ஐயனார அனைவருக்குமே குலசாமி வானே வானே ஹலோ அண்ணன் இன்னும் ஸ்டேஜ்ல பாடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள சிவனூர் வேலவன் அவர்கள் 1001
அண்ணனின் கரங்களில் என்னுடைய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய இல்லை அதை நான் கேட்கல. நீ என்ன விளாக்குற வீட்டில் விவசாயம் பிஎஸ் கார்த்தி ஆடலம்பாலோட போயிரு. ஆமாம் அதோட போய் நல்லா பேசுகிறேன் உண்மையிலேயே சூப்பர் வாழ்த்துக்க. சரி இன்னும் பேசாதேன்னு சொல்ல வரேன். ரொம்ப நன்றி. இனிமே நீங்க பேசுங்க அண்ணே. காசு கொடுத்தா மட்டும் ஆளுகள் இங்கே நிற்க சொல்லலாம், விரட்டி விட அங்கிட்டு. அந்த அண்ணன்ட்ட வாங்க வெள்ளை சட்டை எவ்வளோ 500 1000 100 200லாம் வராத. ஏன்னா பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. மருதமணியை 4000 ரூபா கேட்குறேன் தூத்து ஊற்றி போய். வா வா எல்லாரும் வா. ஒரு டேபிளை போட்டு மொய்ய எழுதுங்கண்ணே. உனக்கு 500 ரூபா தரேன். வள்ளலார் இறையருள் சேவை அறக்கட்டளை ராசசிங்கமங்கலம் மச்சான் வந்திருக்காரா? அன்பு உறவுகள் சார்பாக வள்ளலார் இறையருள் சேவை அறக்கட்டளை ராஜசிங்கமங்கலம் நாரவரக்காத 48 மடையாண்ட ராமநாடு ராஜசிங்கமங்கலம் ராமநாடு. அதுக்கு எவனாவது நீர்மலாடி அடிப்பானடா. ஹலோ அம்பளி பழுத்து பருவப்படுத்தி எக்கோ கட் பண்ணியிருப்பாய். எக்கோ போடலையா? போட்டது மாதிரி அசைஞ்சியாடா. அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பு தம்பி என்ன பேரு? முத்தாரா? முத்தான் மருது பாண்டி. என்னன்னு எழுதியிருக்க தெரியுமா? முறுக்குன்னு எழுதியிருக்க. உருப்பா சிச்சுக்க வெக்கமா இல்லாம அம்பளி. ஆமா ஆமா காமெடி தானே. பார்த்துட்டு இல்லை வீட்டுக்கு போய் பாடு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான அன்பு உறவுகளே, நேற்றைய தினம் இங்கே ஆடல்பால் பார்த்தீங்க, அது வேற. அது பாட்டை போட்டு விட்டு ஆடுவாங்க, நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த நாடகத்திலே அமைதியாக அதிகமாக தேவை. ஏன்னா நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சாதான் நாடகத்தை பார்க்க முடியும். இந்த சைடில் இருக்க என் உறவுகள் பூரா அங்கே நிற்காதிய கொசு கடிக்குங்கன்னு படுக்கிறீங்களா? கொசு ஊற்றியை பொருத்தி விட்டு கம்பு கூட்டில் விசிறி வச்சு விடுறேன். இந்த மஞ்சள் சட்டை நல்லா சிரிக்கிறாங்களா? 1 மணிக்கு சிரி நாய் காந்து சிரி. மாடுகள்லாம் தாலி அத்துட்டு போட்டோம் முளைக்குச்சியோடு அங்கிட்டு போட்டோம். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான நான் எங்கு சென்றால் பின்தொடர்வது தவறு. இந்த நாடக கலை எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வந்து இந்த கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான பூராமே என் கூட பிறந்ததுதான். சில பேர் சொல்லுவேன் உடன்பரவா சதோர் மயத்தை புடுங்கின சதோர் எல்லாம் கூட பிறந்ததுதான். உண்மையிலே இது ஊரை எங்கள் அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் ஆத்தா, என் தங்கச்சி எல்லாரும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த ரோட்டில் உட்காந்துருக்கவெல்லாம் கொஞ்சம் அப்படி வரலாம்னே வாங்க. டான்ஸ் நல்ல இல்லையே, சூப்பர் புள்ள. ஒன்று வந்திருக்கு எச்சப் மாடு மாதிரி, இன்னும் ஒன்று போட்டிருக்காங்க எங்கனையே கதவாளி குஞ்சு பிடிக்கிறவன் போல மாதிரி உட்காந்துருக்கான். ஆனால் 2 ஒம்பளே என்ன தடவைனாலும் அது இன்னொருத்தையும் கொண்டாட்டி தான். 5:30க்கு புரிஞ்சு ரெடியாக பச்சான்னு பைக்கில் ஏற்றிட்டு போயிடுவேன். நாங்கள் விரலை சூம்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோ இந்த நாடக உலகம் அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு இந்த சைடில் நிற்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் அமைதி நல்லா இருக்கு. உங்கள் அன்பு தெரியுது, அந்த அன்பு 1000 மடங்கு எனக்கு தெரியுது. ஆனால் இது வந்து எனக்கு இடையூறு ஆயிடுச்சுன்னா வெளியூர்லேருந்து வந்த என் உறவுகள் கொஞ்சம் மனவேதனைப்படுவாங்க. இவ்வளோ தூரம் போய் எம்கேஆர் நக்கி தள்ளிட்டான்றீங்க. எத்தனை பேர் காஜி வெட்டி போடுறானே தெரியாது. நேற்று ஆடல்பால் போடும்போது எப்படியும் ஒரு 1000 பேர்த்துக்காவது நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே. எத்தனை பேர் சீமக்காரில் வண்டி ஓட்டாலும் என்னன்னே பண்ணுவாங்க? செருப்படுத்து தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஏட்டா போட மட்டும் 3 மயிர் மேனே கலை பெட்டிக்காரை உட்காந்துருக்கேன் மாதிரி காக்கடா மாதிரி தடாக்குங்கிற தலைய குளிக்க ஆடையில் அள்ளிட்டேன். ஏய் யாராவன் எக்கோ வச்சேன்னா மணிக்கட்டோட உடச்சு விடுவேன். அவன் 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 எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, கருது வண்டி ஓட்டுறது மாதிரியே. இந்த இப்படி ஓ மை காட், என்னடா நான் போக முடியா? இவன் எதுக்குடா கத்துறேன் முருகா? அவன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். வெதர்ல இருந்து எலும்பு கடிச்சு பிடிச்சாடா. போய் அங்கிட்டு பிதுக்கி பார்த்துட்டு வாடா போடா. அண்ணே
நீ இன்னும் போலையா? போயிரு அங்கிட்டு. அண்ணே மறைச்சிட்டு குடிக்கிற ஆள் மாதிரி இங்கடி. அண்ணே என்னப்பா வெதர்னா கொட்டையா? ஆமா, லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. போடா. சரி சரி வங்காளி. என்ன வங்காளி? பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாங்க. எனக்கு தெரியும். வாடா தங்கம். போ. விழா கமிட்டியாளர். ஐயா அந்த சிங்கத்தை கட்டி போடு. போ சிங்கம். இவன் யாரா தூக்க வச்சு அள்ளி போட்டுவேன்? பூரா என் தம்பி எங்கள் அன்னைக்கெல்லாம். டேய் எக்கோ போடாதீங்க ப்ரோ. நீ பேசு வங்காளி. வா வங்காளி. அடுத்ததாக இங்கே வாரேன். மைக்க மரியாதை தலை சுத்தங்க தெரியுதா? நீ இந்த மைக்கு வா. நான் பாட்டு நல்லா பாடிக்கிட்டு போய் நீ பாட்டுக்கு பின்னாடி அம்பார்த்து. அடுத்ததாக விழா கமிட்டியாளர்கள் அவர்கள் திரு மதிப்புக்குரிய செல்வம் யாதவ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். தாயை கூர்ந்து செல்வம் யாதவ். இங்கே பாரு, நகை அடகு வச்ச சீட்டு எனக்கு நீ எழுதி கொடுத்தது வந்து எவன் ஆதார் அட்டை ஜெராக்ஸு. ஏப்பா இதெல்லாம் எங்கனப்பா அந்த பேப்பர்லாம் எடுக்கிறிய? அண்ணே சூச்சமத்தை பிரிக்க கூடாதுண்ணே. சரி சரி சரி. என்ன எழுதியிருக்குமோ அதை மட்டும் படிச்சிருந்தேன். போதும், நீ பேசவே வேணாம். ஐயா உன்ட்டெல்லாம் பொண்டாட்டி எப்படித்தான் குடியிருக்குன்னு தெரியல. வரவாணி பாலு 200. ஆமாம். மிளகா போட்டது 55,500. வரவு 6,000. வண்டி டாட்டாசி 450. இது யார் சிட்ட? இவ்விழாவிற்கு வருகை தெரிந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து விழா சிறப்பாக நடைபெற நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் அமைதியுடன் இருந்து கண்டுகிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இவ்விழாவில் என்னை கௌரவப்படுத்திய அனைவருக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நேற்று ஐயா தானே ஆடல் பாடல் போட்டது. நன்றிங்க. என்ன எதிர்பார்க்குறியா? காது ஊத்துக்கு வர முடியாது. அப்போ வணக்கம் அண்ணே. வணக்கம். பேசுங்கண்ணே. நீங்கள்லாம் கட்சிக்காரவங்க 7 மணி நேரம் பேசுவீங்க. நைட்டை பேசுங்க. அன்பார்த்த தலை மாடு விடலாம். தலை அத்துட்டு போ. நகைச்சுவை நாடகம். நாடகமே நகைச்சுவை நடந்து எதுக்கு வர்றியாப்ப? என்ன ப்ரோ அடிக்க வரீங்க ப்ரோ? தமிழகத்தையே சிரிப்பலையில் அண்ணே 1000 ரூபா கொடுவேன். நாடகத்தின் மாமேதை என்று வர்ணிக்கப்படும். மாமேதைன்னா கிழட்டு போயிலுக்கு சொல்லு. ஏன்னா உன் தம்பின்னு சொல்லுனே. நான் போட்டுக்கு வேஷம் தானே கோமால். ஏய் உன்னை யார் உள்ள விட்டா? அருமை தம்பி கொஞ்ச நேரத்தில் கட்டடத்தை எடுக்க தெரியும். எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த போராடி பண்ணுங்க. காசு கப்பி கொடு. என்ன 1000 ரூபா கொடுத்துட்டு போனேன். போதும் போதும். எம்கேஆர் அன்பாலயத்தின் அண்ணன் நகைச்சுவை நடிகர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சீவலாதி ஐயனார் விளையாட்டு குழு சார்பாக பொன்னாடை போர்த்தி நானே நன்றி. 500 கூகுளில் ஏற்றி விட்டுரு. எம்கேஆர் அன்பலயத்துக்காக எங்கள் அண்ணே ஜெகநாதன் சாலை கிராமம். இல்லை தெரியாது, தூக்க மாத்திரை போட்டேனா? சரி. எங்கள் அண்ணன் ஜெகநாதன் சாலை கிராமம். என்ன செய்ய போறீங்க? அடுத்ததாக திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தயவுசெய்து மேடைக்கு வரவும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக ராசேந்திரன். கொஞ்ச நேரத்தில் டவுசர் கலண்டு ஓட வைக்கிறேன். எஸ்.சி. முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்த ராசேந்திரன். என்னை பொன்னாடை ஓத்தும் போது நீ விலகு பிரேமுக்கு மறைக்கிற உன்னை ஆளை காலி நீ. அடுத்ததாக போயிரு. எஸ்.சி. முருகன் அவர்களுக்கு திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். அப்போ பொன்னாடை ஓடும்போது சென்ட்ரா வாங்க. அங்கிட்டே நிற்கிறீங்கள பாத்ரூம் நின்றாலும் மாதிரி. இங்கிட்டு வா.
முருகன் அவர்களுக்கு சாத்தனூர் கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். சின்ன பிள்ளைய போட்டாவுக்கு இப்படித்தான் நிற்கும். அடுத்ததாக திரு செந்தில் ஐயனார் எர்த்து மூவர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. போதும். மைக்கை பிடிச்சி பேசாத ப்ரோ. 650 பில்லு ஏற்றுனேன். அந்த மைக்கு வாங்க பங்காளி. நரம்பு தளர்ச்சியா இரும்பு வச்சு. நந்தா அவர்கள் திரு நந்தா அவர்கள் மேடைக்கு வருவோம். அவர்களுக்கு எஸ்டி முருகன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கும். ஒன்றிய கவுன்சிலர் ரவி அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். காவல்துறையின் ஏன்னா எண்ணெயில் பிடிப்பாங்க ஒன்னையே பிடிப்பாங்க. காவல்துறையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து. கிராம நிர்வாக அதிகாரியின் சார்பாக தலையாரி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கும். தலையாரி யாரு? தலையாரி இங்கே வாங்க வாங்க ப்ரோ. தலையாரி யாரு? ஐயா கவுன்சிலர் ஐயா. பாசத்துக்குரிய கவுன்சிலர் ஐயா, அடுத்த வருஷம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் ஓட்டுக்கு 2000 கேட்பாங்க, கொடுக்கக்கூடாது. அப்போ நான் இது சரி வராது. கொடுக்க வேணாம், கொடுப்பேன். அதே உண்மை. இவர்கள்லாம் நல்லது செய்வதற்குத்தான் வருகிறார்கள். என்ன நல்லது செஞ்சாலும் குறை பேசிக்கொண்டே நல்லவர்களை இழந்து விடாதீங்க. நீங்கள் வாழ்த்துக்கள் ஐயா, தொடர்ந்து வரணும் ஐயா. நீங்கள் தட்டக்கூடாதுங்க. சரி, எனக்கு பொன்னாடை பொருத்திய சாத்தனூர் தடியப்பன் மீனாட்சி குடும்பத்தாருக்கு ஒன்றிய கவுன்சிலர் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். ஏப்பா நீங்கள் போடுறது துண்டை யாருமே கட்டி குளிக்க முடியாது. என்ன சாமி துண்டா போட்டுக்கிட்டு இருக்க? என்ன அப்படியே போனவொடனே கோயிலுக்கு மாலை ஓட்டுருங்க. ஆமாம், அடுத்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்கலாம். தலையாரி வாங்க. பிளாக்கில் மண் ஓட்டலாமா? அடிச்சு விட. டிஎஸ்பி எங்கள் சித்தப்பா தான். சரி, ஏவி விட்டு போகிறேன். தலையாரி திரு சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. தம்பி அண்ணன் சொரமணி எதுவும் செஞ்சிடாத, மாட்டிக்கிடுவேன். ஏன்னா செஞ்சு மாட்டினது நீ தானே. எப்படி ஆட்டையை போடுறவர். சரி, வேற யாருக்கு போடுங்க. நகைச்சுவை நாடகம் தான், நகைச்சுவையாத்தான் போகணும். நீ பேசிப்போ, நீ நீ போவே போகாது. திரைப்பட புகழ் அண்ணன் திரு MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. தெரியாமல் நடிச்சு விட்டேன். மைக்க பொத்தாத. மொத்தமாக அவங்க தார்பாயை பொத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் வேற எந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் நாங்கள் விட்டுருப்போம். தமிழ் குடும்பங்கள்லாம் நடிச்சிட்டீங்க, விட முடியாது. திரு ST முருகன் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்பட்டார். இந்த நாடகத்தை நடத்துறது அண்ணன் தானே. ST முருகன் பிரபாகரன் யாதவ் வழங்கும் நாடகம். அவங்க குடும்பத்தாருக்கு இந்த சாத்தனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சாத்தையார் ஐயனார் 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழணும். ரொம்ப நன்றி. என் பேக்கில் ஒரு 500 தச்சனை வச்சுட்டு போ. நன்றி. யாராக இருந்தாலும் பாயிண்ட் தான். ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கின்ற சுற்று வட்டாரத்துலேருந்து வந்தவங்க அத்தனை பேருமே சாதி மதம் பார்க்காமல் தமிழன் எங்கே இருக்கானா MKருக்கு பூரா சொந்தக்காரங்க. முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு, நாடகமே முடிஞ்சு. பேஜனை காய்ச்சி வாங்கிட்டு போக வேண்டியது. மைசெட்டு அண்ணே, மைசெட்டு போடுங்கண்ணே. அவளுக்கு இவனுக்கு ஒரு டீ சொல்லு, அவருக்கு ஒரு போண்டா சொல்லு. என்ன சொல்ல சொன்னீங்க? என்ன உளுந்தம்? இங்கே யார் நிறுத்த கொண்டிருக்கும் ஈனப்பைய மகன் மணிகண்டன், TR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறது சாத்தனூர் கிராமத்தார்களும். இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய ST முருகன் பிரபாகரன் குடும்பத்தார்கள் சார்பாக. சொல்கிறதுக்குள்ளே எல்லாத்துக்கும் போட்டிய? அவனுக்கு போட்டது பிள்ளையாருக்கு போட்ட மாதிரியே. அண்ணன் ஆறுமுகம் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கும், மிருதங்க சந்திரன் அவர்களுக்கும், தாள கலைஞர் சண்முகம் அவர்களுக்கும், யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களை பூரா உங்கள் கைபேசிக்கு இரவு பூரா கண்முழித்து வீடியோ ஒளிப்பதிவு செய்து பகலில் தூங்காமல் எடிட் பண்ணி
உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஜீவன்னா தம்பி காடமங்கலம் முருகன் முருகன் முருகன். என் தம்பிக்கு பதிலாக எனக்கு போடுங்க. அங்கே வந்துட்டா 2 பேரும் காரமங்கலம் முருகன் மேடைக்கு வரவும். நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? இதான் இப்போ உன் மேலே சீனு வர்றது எனக்கு. அடுத்ததாக மைக் செட் சாந்தி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சதீஷ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். மைக் செட் ஓனரா? 5ஆம் நம்பர் ரூமில் உட்கார்ந்த வாரேன். வா. அருமையான மைசெட். உண்மையிலேயே மைசெட் வெளியே வந்து நான் எக்கோ வைங்க அதை வைங்கன்னு ரொம்ப சொல்லாத ஒரு செட்னா சதீஷ் தானே. சதீஷ் ஆடியோஸ் சாத்தனூர். இந்த கிராமத்தில் இந்த சாத்தியா ஐயனாரோடைய அருளும் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு அருளோடு அடுத்த வருஷம் நான் வரும்போது வேலை பார்க்குற ஆளு பூரா பென்ஸு காரு ஓனரு பிஎம்டபிள்யூவில் வரணும். நாங்கள் ஊரம் தெருவில் தெரியணும். இதே என்னுடைய லட்சியம், ஆசை, பிரார்த்தனை. காட் இஸ் கிரேட். சிவனூர் வேலைவா நீ தானா? ஐயா நல்லா இருந்துச்சுல நாடகம். சரி டேய் அந்த பூனை இங்கே கூப்பிட்றா. டேய் அந்த மண்டை பூனையும் இங்கே வர சொல்லு. மாடு புடி மாடு ஒரு அண்டா நாடகம் நடத்துக்கு நீ வர்றிய என்ன இங்கே வா. உண்மையிலே நல்ல நண்பன், வாழ்த்துக்கு. இந்த அந்த காசை நீ வச்சுக்க, நீ நல்லா இரு. சரி போய்ட்டோம். சரி போய் எப்பயுமே லெக் சைடே விளையாடாத, ஆப்பில் விளையாடு. யுவராஜ் எப்படி விளையாடுறான், செவாக் எப்படி விளையாடுறான். நீ என்ன ப்ரோ போன 2020 180 தான், ஒரு பாலில் லைட்டாக பேக் வந்துருக்கலாம். கிரிக்கெட் பிளேயர் பொன்னாடை ஒத்தி எங்களை மகிழ்வித்து மறக்க முடியாத ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு உலக மக்களே அருள் பாலித்த இந்த சாத்தை ஐயனார் தான். இந்த கோயில் தான், இந்த ஐயனார் தான். உங்க ஊரை மட்டும் கிடையாது, இங்க வந்திருக்கின்ற சுத்துப்பட்டியில் எத்தனை ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ இந்த உலக மக்களுக்கே அருள் தரக்கூடிய சாத்தை ஐயனாரை வணங்குங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய சாத்தனூர் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் பாதம் தொட்டு நன்றிகளை கூறி நம்ம ஐயனாரை பத்தி மறுபடியும் ஒரு பாட்டை பாடம். சாத்தனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனார் ஐயா. சாத்தைய ஐயனாரு கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா. சாத்தனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா. தானாக முளைத்து வந்த லிங்கந்தன தனி பெருமை, தானாக முளைத்து வந்த சுயலிங்க தனி பெருமை, கேட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா. சாத்தனூர் ஐயனாரு குதிரையில புறப்பட்டார் ஐயா. சாத்தனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, கெட்ட கெட்ட உரம் போட்டாரையா.
18 படிகரப்பு சாத்தனூர் ஐயனார பார்க்க வந்துட்டான் ஐயா. சாத்தனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனார் ஐயா. ஐயனாரு ஏழ மக்களை காக்குறார் ஐயா. மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்க்கிறார் ஐயா. சாமி பாட்டுக்கெல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. வாங்க போ. என்னுடைய கிராமம் பிள்ளத்தி விழாக்குளத்திலிருந்து வருகை தந்த என் உயிர்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம் வணக்கம். நன்றி. எங்கள் அண்ணே வந்திருக்கோல முத்தண்ணே, வாங்க இப்போ மருமேனே எல்லாரும் வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நன்றி நன்றி. ஏன்னா பேரு சொல்லாத அளவுக்கு பெரும்பச்சேரியிலேருந்து பரம்புக்கோட்டையிலேருந்து எங்கள் மச்சான் பெரும்பச்சேரியிலேருந்து வந்திருக்காரு கார்த்திக் மச்சான். ஆமாம், இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அத்தனை பேர்த்தையும் சொல்லணும்னா என் விசேஷத்துக்கு வாங்க சொல்கிறேன். இது பொது மேடை, ஒவ்வொரு ஆளும் சொல்லணும்னா இந்த நாடகம் முடிய 7 வருஷம் ஆகும். ஆமாம், ஏன்னா நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பிய. கதம்பு முன்றாங்களே முளம் போட்டு கூடத்துக்குள்ளே விற்பாங்க போலன்னு நினப்பேன். கிடையாது, நகைச்சுவை நாடகம். நகைச்சுவைன்னு சொல்லி நான் பேசுவேன், நீங்கள் ஆசிரிச்சுக்கிறேன்னா அதுக்காக ஒவ்வொரு ஆளாக கம்பு கூட்டில் கிச்சு கட்டி சிரிக்க வைக்க முடியாது. ஒவ்வொருத்தையும் கம்பு கூட்டு மதுரை எடுக்காமல் உட்காந்துருப்பேன். மஞ்சள் சட்டை உங்களை ஒன்றும் சொல்ல ப்ரோ, ஒன்றும் சொல்ல மண்ணவரத்தி ஊற்றி போய் அப்புறம் நான் ஒன்றுமே சொல்ல. தம்பி உட்காருங்கடா. டே நீங்கள் யாரா மண்ணுளி புழு மாதிரி? நாடகம் நகைச்சுவை நாடகம். மற்ற நாடகம் மாதிரி உள்ளே போயிட்டு வள்ளியை வர சொல்லு, நாரதரை வர சொல்லுன்னா நான் தான் போயிட்டு வருவேன். ஒரு 3 பேர் உள்ள கிடக்காக அவங்கள தள்ளி விடுவேன். அப்படியே இன்னொரு ஆளை வர சொல்லுன்னா வேன் டிரைவரும் ஏன் டிரைவர் தான் வருவாங்க. அவங்க 2 பேர் மொழியுமே சரியில்லை. ஏன் டிரைவர்லாம் போய் பாருங்க, இந்த கருப்பியா வண்டி வர்றா என்னையோ அப்படின்னா கலைஞா எனக்கே மிரண்டு அப்படித்தான். ஆனால் இந்த வாரு இந்த டிரைவர் படுத்து கிடக்கிறவாரு தொக்க எடுத்துட்டு காசு கொடுக்காத மாதிரி குப்பரை விழுந்து அப்படி பிறண்டு படுத்து கிடக்கான வண்டிக்குள்ள ட்ரில் போடுறேன்னு அர்த்தம். விழுந்து தொலைச்சிடாத முட்டாய் நல்லா போடு. ஏன்னா இப்போ ஐயா நான் வாகன ஓட்டிகளை ரொம்பவும் நேசிப்பவன். ஏன்னா நம்மளையெல்லாம் காத்தருளும் இந்த சாத்திய ஐயனார் 18ஆம் படி பாண்டிமுனி அவங்கவுங்களுக்கு ஒரு குலசாமி இருக்கும். அந்த சாமியும் கைகால சுகத்தை கொடுத்து நம்மளை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் நம்மளை பாதுகாக்கக்கூடியது கருப்பு சாமிக்கு அடுத்து யாருன்னா ஓட்டுநர்கள் தான். ஓட்டுநர் உண்மையிலே ஓட்டுநர்கள் அத்தனை பேர்த்துக்கு நன்றி. நாங்கள் குடும்பத்தோடு ராமேஸ்வரம் போனாலும் அல்ல புளிச்சோத்தை தந்து விட்டு புரட்டை விட்டு தூங்கிடுவோம். ஆனால் இரவு பகல் பாராமல் கண்ணு விழித்து வண்டியை ஓட்டி எங்களையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுது. ஏன்னா ஓட்டுநர்கள் அவ்வளோ லேசு கிடையாது. ஆரம்ப காலத்தில் வண்டி கீர்ராடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ கீர்ராடெல்லாம் போட்டிருக்கேன், சுண்டி ஊரில் தண்டுதேன் சடக்கு புடக்கு கிடக்குன்னா இங்குன்னு கிளம்பிடுறேன். 100ல் போய் பாலத்தை உரசி புளிய மரத்தை சாச்சு விட்டு கிளம்பிடுறேன். ஆனால் டவுன் பஸ் கீர்ராடு மாதிரி எங்கேயுமே இருக்காது. டவுன் பஸ் கீர்ராடை பார்த்துருக்கீங்களா? டிரைவர் இங்கே உட்காந்துருப்பாரு, ஒருத்தன் கவட்டுக்குள்ளே இருந்து நல்லா அவங்க சாரப்பாம்பு புனசல் போட்டது மாதிரி இங்கே வளைஞ்சு 87 வெல்டிங் வச்சு இங்கே நிற்கும் கிட்டுங்க. கண்ட்ரேட் விசில் அடிப்பார். புரியுது டிரைவர். அதுக்கப்புறம் ரைட் போட்டு கீரை தேடுவேன், போட்டு இப்படி இழுத்து கட்டங்குன்னு ஒரு பிள்ளை பொம்பளை ஆளு பிள்ளை பக்கம் பெரியாசிக்கு போயிட்டு பிள்ளை பத்து தூக்கிட்டு வந்துடும். அப்போதான் வண்டி மெதுவாக போகும். கஷ்டம். ஆனால் அதே மாதிரி படிக்கட்டில் தொங்காதீங்க தம்பி. படிக்கட்டு வேணும்னா செப்பட்டியை வச்சு உடச்சி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடும். படிக்கட்டை தொங்குறேன். இருங்கப்பா உயின்றியா இருக்கிய, நான் மஞ்சள் மாட்டை அவுத்து விட்றேன். ஹலோ மிஸ்டர் மஞ்சள் சட்டை சூத்தரிச்சு போவேன். திஸ் நாடகம் நோ ஆடலும் பாடல். எதில் விட்டேன்? வாயில. இந்த முட்டை மயிர்மையே ஏன் சொல்ல வரேன்னா, படியில பயணம் நொடியில மரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாரும் கேட்கக்கூடாது, கேட்காதீங்க. அதே ஒழுக்கம். என் அன்பு மாணவ செல்வங்களே, அதிக கூட்டம் இருந்தால் நீங்கள் கல்லூரியோ பள்ளிக்கூடமோ போவேணாம், லீவு போட்டு கூட வீட்டுக்கு வா. உண்மையிலே
குழந்தைகள்லாம் தொங்கிட்டு போகுதுங்க. நான் பார்க்குறேன், அன்றாட நாடகத்துக்கு போயிட்டு காரில் வரும்போது பார்க்குறேன் பிள்ளைய பூரா தொங்குது. ஆனால் காலேஜ் பையில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சுழி சரியில்லை. என்ன கூட்டம் இல்லாமல் 4 பேர் டவுன் பஸ்ஸில் போனாலும் தொங்குவேன். காரணம் அங்கே ஒரு ஃபிகர் உட்காந்துருக்கு, அதை கரெக்ட் பண்ணுவேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் 70 பேர் தொங்குறேன். டவுன் பஸ்ஸே இப்படி போகுது, டிரைவர் இங்குன்னு கடைசியில் 71வது ஆள் ஒரு ஆள் தொங்குறேன். யாருன்னு பார்க்குறேன், கண்ட்ரைட்டு பேக்க தொங்குறேன். தொங்கிக்கிட்டு வேகத்தில் போய் டிரைவர் கட்டார்னு விட்டேன். கண்ட்ரைட்டு பொத்துன்னு விழுந்து பரம்பக்கோடியில் விழுந்தவனா ராமநாட்டில் போய் டிரைவர் கேட்குறேன், என்ன ஆரம்பம் டிக்கெட் போட்டியா? போன் அடித்தேன். ஒரு மயிரும் போடலாம் கொத்தா, நில்றா நீ. என்ன எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் பரம்பக்குள்ள வேகத்தில் கிடக்கட்டேன், நாசமாக போக. வேலையை வேணாம், ஒரு மயிர் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே பார்க்குறேன் பரம்பக்குடி பஸ் ஸ்டாண்டில் அந்த கண்டுட்டு வேர்க்கல்ல வைக்கிறேன். வேர்க்கல்ல வேலையை வேணாம், ஒரு மயிர் வேணாம். அல்ல வேர்க்கலைக்கு சிரிச்ச ஒரே ஒரு தாண்டா. ஐயோ கொஞ்சம் பேச விடுங்கப்பா, சைடில் இருக்க ஆளுங்க. நீங்கள் மறுபடியும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என் மைண்டு டைவர்ட் ஆயிடும். பெண்கள் உண்மையிலேயே என் அன்பு ஐயா, அமைதியா ப்ளீஸ் நல்ல மேட்ரு. இந்த மேட்ரை கேட்டிங்கன்னா நீங்கள் கோட்ரு போடாமல் வீட்டுக்கு போவீங்க. உங்களுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. என் அன்பு என் ஆண் சிங்கங்களே, ஆண் தமிழர்களே, உண்மையிலேயே பெத்த தாய் உங்கள் பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். கஷ்டம் தான். ஒவ்வொரு பொம்பளைக்கும் கஷ்டம் 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 கஷ்டம். புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சீரியலை பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க பாரு, வெரி ஃபீலிங் மேடம். இதெல்லாம் கம்மி பண்ணிக்கங்க. டிவியில் சீரியல் போட்டு அங்கே பொம்பளை அழுகிறா, இந்த பொம்பளை போய் டிவியை கட்டி பிடிச்சி அழுகு. என்ன பார்த்தா ஐயா கொண்டு விட்டாங்களேன்னு. அப்படிலாம் அழுகாதீங்க. அப்படி ஒரு பொம்பளை டிவியில் திரையில் செத்து போச்சுன்னா நீ நீர்மலைக்கு போயிட்டு வந்து உன் வீட்டு வாசலில் ஒரு குடத்தை உடச்சி விட்டு டிவியை கட்டி பிடிச்சி அழுது ரிமோட்டை உடச்சி விட்டு தெருவில் திரி. சீரியல் பாருங்கத்தான். சீரியல் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நான் தவறு என்று சொல்லவில்லை, பொழுதுபோக்காக பார்க்கலாம். தோசையை ஊற்றி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து போகிறேன், அந்த தோசை ஊரம் சாம்பல் ஆயிடுது. புரிஞ்சை வந்து சாப்பிடாமல் அந்த சாம்பல் அள்ளி பூசிட்டு வெற்றி வேலு முருகனுக்கு அரோவரான்னு படுத்துங்கிறேன். அது தோசையா விபதியா? மேடம் சிரிக்காதீங்க மேடம், சிரிச்சு கேட்க வெக்கமாயிடலாமா? ஆனால் கவனிங்க மேடம், பாடத்தை கவனிங்க. ஆமாம், 1000 நீங்கள் சீரியலை பார்த்துட்டு தோசையை கருக விட்டாலும் சரி, உன் சிலிண்டர் ஊற எரிஞ்சு சாம்பலை போனாலும் சரி, நீங்கள் ஆம்பளைக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்கள் அத்தனை பேருக்குமே கிராமம் வயக்காடு கருவையெல்லாம் தோசை பண்ணிவிட்டு உங்களுக்கு செலவு வைப்பேன். அவங்க போடுற சட்டியை துவைக்கிறவாரு. ரொம்ப நன்றி மேடம். எத்தனை ஓட்டை கசடு. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை துவைச்சிருச்சு கொலன்னு சட்டிக்குள்ளே தலை வெளியிருந்து கழுவாமல் வந்திருக்கேன். திரும்பி பார்க்குறேன், அந்த பொம்பளை சட்டியோட உதஞ்சிட்டா. வடாக்கு சே ப்ரோ, கண்ணில்லாத சட்டியை போடுங்க. இந்த இங்கே 5-6 பேர் ஓட்டுருப்பாங்க போல, அவங்களால பொறுக்க முடியல. மண்ணை கிளறேன் ஒருத்தன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு, அட ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பு அவருக்கு சொந்த ஊரா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி உட்காருங்க போ. அக்னி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் விண் மீது கணக்கி விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார் விண் மீது கணகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை என்னை பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் தென்பாண்டி அந்த பரமக்குடி அதை தாண்டி போனா அந்த சத்திரக்குடி ஒரு டோல் கேட்டா அந்த ராமநாடு அந்த மேபாலம் அட தாண்டி போனா அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் ஐயா தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கு ரத்தத்தில் ஊர்ன ஒரு உண்மை தமிழனுக்கு தமிழனே ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மனிதன் பிறப்பாரோ பிறக்க மாட்டாரோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் அந்த தமிழனுக்காக எம்கேஆர் வணங்குறேன் எல்லாரும் வணங்குங்க இந்த கைதட்டு நாலு பூரா தமிழ்நாடு இந்த அங்கிட்டு இருக்காலாம் ஒரிசாவா அதுகளை பூரா அப்படியே சேச்சி போச்சு டோசர் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லு கைதட்டுங்க நல்ல மனிதர் அண்ணே 500 வேணாம் 1000 2000 ஏன்னா அதை வாங்கி வாங்கி சலிச்சு போச்சு இதனது சீவலாதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊனா ராமன் நினைவாக ரூபாய் 501 நன்றி 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 அண்ணே நன்றி அண்ணே இந்த துண்டை உனக்கு போட்டது தானே சிவலாரி ஐயனாறு விளையாட்டுக்குழு சார்பாக இந்த ஊதா துண்டு நன்றி ப்ரோ மாடு பொடி மாடு தம்பி ஏவி விட்டு போற இருங்க ப்ரோ பொன்னாடை போத்துறது இது அத்தனையுமே உண்மையிலே அது ஒரு மரியாதையான விஷயம் எனக்கு இந்த பொன்னாடை போடுறதை விட ஒரு 100-200 கொடுத்தீங்கன்னா ஒரு ஏலவாளைக்கு உதவியாக இருக்கும் நன்றி 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 ஏன்னா அந்த துண்டு அன்பாளையத்தில் மூட மூடையாக கிடக்கும் அந்த துண்டுலையே இந்த மாதிரி துண்டை கட்டி குளிக்க முடியாது நூல் வந்து மசரில் சிக்கும் ஹலோ தலை மசரில் ப்ரோ இன்னும் நீ போலையா ஐயா காவல்துறை சாலை கிராமம் காவல் நிலையம் சார்பாக காவல்துறை ஐயா ஆய்வாளர் சார்பாக மேடைக்கு வருவோம் என்ன சொல்ல வர காவல்துறை சார்பாகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவர் சார்பாக எனக்கு பொன்னாட போத்துறேன் என்னை கூப்பிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம் சாலை கிராமம் காவல் நிலையம் ஆய்வாளர் ஐயா சார்பாக மேடைக்கு வருவோம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாலை கிராமம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இந்த மேடைக்கு வரும்படி சாத்தனூர் கிராமத்தார் சார்பாக அன்புடன் அழைக்கிறார்கள் இல்லை எங்கள் அண்ணன் பேசேன் அதுக்கு பதட்டம் கொடுத்துருச்சு எதுவும் பேசினா இந்த மண்டக்கரையான் வேற நம்மளை பாடாப்படுத்துகிறானே ஏன்னா எங்கள் அண்ணன் நீ நான் உன்ட்ட விளையாடத்தையும் செய்வேன் காவல்துறை ஐயா வரும்போது யார் யார் பொன்னாடை முந்தி போடுறியோ தப்பிச்சுக்கிடுவேன் நாளை பொண்ணா சாலை கிராமத்தை மறைச்சா கூட நீ சொல்லிக்கலாம் ஐயா நீ தெரியுதாயா உனக்கு தெரியலையாடா லைசன்ஸ் இருக்கா நான் தான் ஐயா சாத்தனூரில் பொன்னாடை ஓத்துனேன் ஊருக்காரங்க வேணாம்னு ஐயா சொன்னாங்க நான் உங்களை விட்டு கொடுப்பேனா அப்படியே லைசன்ஸ் இல்லாமல் தப்பிச்சுக்கிறேன் 1 வருஷத்துக்கு ஐயா வரும்போது லத்தி எடுத்துட்டு வாங்க ஐயா ஐயா காவல்துறை ஐயா இங்கே வாங்க மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறது சாத்தனூர் கிராம பொதுமக்கள் கைதட்டலாம் தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன்
தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். ஜெயஹிந்த். நான் என்ன தப்பா என்ன பண்ணேன்? நான் பாட்டு பாடுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க சிரிச்சீங்கன்னா நக்கல் பண்றீங்களாப்பா? உண்மையிலேயே காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, ஒரே விஷயம் எல்லாரும் என்னை பாருங்க, எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரி ஐயா தான். நீங்க இந்த யூடியூப்ல வர்றது இந்த மாதிரி இதை மட்டும்தான் நீங்க நம்புறீங்க. நல்லவர்கள் காவல்துறையில நிறைய இருக்காங்க. என் அன்பு அதிகாரி ஐயா ஒரு தலையாருக்கு என்ன வேலை கிராமத்தில் கொடுப்பாங்களோ அதைத்தான் செய்வாங்க. எம்கேஆருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா மக்களை சிரிக்க வைக்கிற வேலை நான் செய்கிறேன். அதே மாதிரி சட்டத்திட்டங்களை சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு என் பொண்டாட்டிக்கு பிரசவத்துக்கு சேர்த்தேன், இப்போ தாயா ஹெல்மெட் நேற்று தாயா மக உடச்சி பிடிச்சி அங்கே போய் கெஞ்சுவேன். அதே மாதிரி லைசன்ஸ் எங்கன்னு கேட்டால் சட்டியோட கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேயா காய போட்டிருக்கேன்னு நீ கெஞ்சுவேன். அதுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குமா? கிடையாது. ஐயா, நீங்கள் உங்கள் டூலரோ போர்வீலரோ உங்கள் மது அருந்தாம எல்லாத்தையும் சரியாக வைத்துக்கொண்டு பயணிங்கள். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே, நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க மை செட்டு போடுறது திறமைதான், நான் தப்பா சொல்லலை. நீங்க கூட அந்த பாட்டை போட்டீங்கன்னா தம்பி முருகனால அந்த வீடியோவை மக்களுக்கு காமிக்க முடியாது, அது கம்ப்ளைண்ட் ஆகி நின்றோம். ஒரே விஷயம். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா மை செட்டு போடுறது இப்போ எல்லாரும் பொண்ணு கொடுப்பாங்க, பழைய காலத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மை செட்டு போடுறவனுக்கு. ஏன்னு கேளு, இதே போட்டு இந்த திருகிறானே நம்ம பிள்ளையை கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நைட்டை தாலி தொட பொண்ணு வர வச்சிருவேன் அப்படின்னு கொடுக்கவே மாட்டாங்க. நீ ஒழுக்கமாறு கட்டின கொண்டாட்டி அவங்க அப்பா அம்மா கூட்டு போக சொல்லிடுவேன். அப்புறம் இப்போ நக்கில் தெரிவேன். இன்னும் கல்யாணம் இல்லையா? உள்ள ஒரு பிள்ளை இருக்கு, நம்பர் தரவா? இன்னும் தூங்கவே மாட்டேன். அந்த கதைக்கு வரேன். இப்போ அம்மாவும் அப்பாவும் ஒரு பயலுக்கு போன் அடிக்கிறாங்க, சாலை காமத்தில் அவன் இருக்கான்னு வைவேன். அவங்க அம்மா இங்கேருந்து சாத்தனூர் வந்து அடிக்குது சாலை காமத்தில் நிற்கிற வயலுக்கு. டேய் முருகா, எங்கடா இருக்க? சாலை காமத்தில் இருக்கேம்மா. மாட்டுக்கு தவிடு இல்லைடா, வாங்கிட்டு வாடா. யா வா, வேலை மாதிரி பாரு. உன் புருஷன் என்ன பண்ணுறாரு? அப்பனை புருஷன்ட்டுவேன். உன் புருஷன் என்ன பண்ணுறாரு? அப்பாவுக்கு இருமலுப்பா, இருமல்னா தைலத்தை வச்சு அந்த ஆளை போய் மூடையை தூக்கிட்டு சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. இதே அவன் லவ்வரு போன் அடிக்கட்டும், நிறகம்மாய்க்கல தவுண்டி அடிச்சுக்கிட்டே பேசுவேன். இங்கேருந்து அடிக்கும். ஏய் முருகன், ஏய் இடியட், 2 டைம் கால் பண்ணிட்டான், நீ எங்கடா இருந்த? நான் மாமாப்புல இருந்தேன்டா, பார்த்தா முண்டை வெளியே இருந்துக்கிட்டு இருப்பேன், உள்ளி விடுவேன், நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அந்த புள்ள ஏதாவது ஒன்று சொல்லணும். டேய் எனக்கு நைட்டி இல்லைடா, எடுத்துருவோம்டா. நைட்டி எடுத்துருவான். வேற என்னடா? ரீசார்ஜ் முடிஞ்சு வச்சுடா, பண்ணிடுவோம்டா. எனக்கு ரிங்கு வேணும்டா, எடுத்துருவோம்டா. உடனே அந்த பிள்ளை சொல்லும், லவர் முருகா காசுக்கு என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா ஓட்டுற டிஎஸ் பிட்டி எடுத்துருவேன்டா. அப்புறம் அவன் தெருவில் நடந்து வரேன். இதுதான் உலகம். உலகத்தில் பெத்த தாய் தகப்பன் இருக்க வரை அருமை தெரியாது. உண்மையிலே ஒரு வீட்டிலே தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறுசுவை உணவு பறி போய்விடும். ஒரு வீட்டில் தந்தை இல்லை என்றால் கல்வி பறி போயிடும், கூலி தொழிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால தாய் தகப்பன் இருக்கு வரை தாய் தகப்பனை கண்கலங்க விடாதீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறதா, ஆம்பளைய 1008 கஷ்டத்தில் வேலைக்கு போவாங்க. குறிப்பாக கொத்தனார் வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் பாவம், சிமுண்டில் உழப்பி மட்டக்கம்பு தூக்குண்டு அவங்குண்டு அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தா பைக்கு இடவில் பஞ்சர் ஆயிரும். பஞ்சரை ஒட்டி விட்டு திருப்பி ஓட்டிகிட்டு வருவேன், பெட்ரோல் நின்று போகும். ஒரு ஆள்கிட்ட ஒரு கோட்டருக்கு வாங்கி அவன்கிட்ட 50 ரூபா கொடுத்துவிட்டு இங்கே வருவேன், கடையை அடைச்சி போடுவாங்க. கடையை அடைச்சி விட்டா பிளாக்கில் 50 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வருவேன், பெட்டி கடை அடைச்சி போடுவாங்க. பெட்டி கடை இல்லைன்னு ஒரு கப்பை தேடி பிடிச்சி அறுத்து, தண்ணி இருக்காது, தண்ணி ஒரு வீட்டில் வாங்கி, சைடிஸ் இருக்காது, சைடிஸ் இல்லைன்னா கம்பு கூட்டை மோந்து பார்த்துட்டு அந்த கட்டிங்கை அடிச்சு விட்டு வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது நீ என்ன பண்ணுறீங்கன்னா, கதவை திறந்தவொடனே எங்க சிலிண்டர் சுத்தமாக இல்லைங்க, டிவி புள்ளி புள்ளியாக தெரியுதுங்க, உங்கள் மையன் பிரிச்சை சாய்ச்சி விட்டேன், குக்கர் வெடிச்சிருச்சுங்கன்னு சொல்லு. அதோட போய் அவன் பிளாட்டு படத்தில் படுக்கட்டும். எதை சொல்லணுமோ அதைத்தான் தாய்மார்கள் சொல்லணும்.
கணவர் வீட்டுக்கு வரும்போது பல கஷ்டத்தோடு வேதனையோடு வரக்கூடிய கணவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தூங்கும் போது அமைதியாக ஆனவுடனே அப்புறமேலும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள், வந்தவொன்னே சொல்லாதீங்க. அதிக சுமை சுமந்து வேதனைப்படக்கூடிய ஒரே ஜீவன் தான் என் ஆண் இனம்தான். கைதட்டலாம், முடிஞ்சு சொல்லி. இன்னும் எத்தனை பொழைய புருஷனுக்கு சோறு விடாமல் கஞ்சி ஊற்றாம இதில் ஒரு ஆள் யாரோ கைதட்டிட்டு அங்கிட்டு பார்த்து என்ன பொண்டாட்டி பார்க்குதுன்னா, ஏன்னா இப்போ சைஸா வீட்டுகளில் சண்டை வர புருஷன் வேலைக்கு போயிட்டு வருவார், பொண்டாட்டி அங்கே மாமியோட பாஞ்சு உருண்டு இது மண்டையிலையும் அரைக்கில மசர் இருக்காது, அது மண்டையிலையும் அரைக்கில மசர் இருக்காது. ரெண்டு பேரும் டபிள்யூ சான்சினாவும் ட்ரிபிள் ஹெச்சும் பயிட்டு போட்ட மாதிரி பாஞ்சு உருண்டு அது அந்த மூலையில் கிடக்கும், இது இந்த மூலையில் கிடக்கும். புருஷன் உள்ளே வருவார், பொண்டாட்டி வேமா சைஸாக பற்ற வைக்கும். எங்க புருஷன், என்னடி நீங்கள் வேலைக்கு போயிட்டியே, உங்கள் ஆத்தா வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி உரிச்சு என்ன கொஞ்சம் தள்ளி வச்சு உரிங்க, பாதையை மறைக்காதேன்னு சொன்னேன். அதுக்கு என்னைய 16 தேவடியா, நான் தேவடியா போனது உங்கள் அம்மா பார்த்தாலும் இதுக்கு தானே அன்னைக்கு உடனே மாட்டேன்ட்டு அப்புறம் அவுசாரி குச்சிக்காரின்னு உடனே இவன் தாயில் கேட்க மாட்டேன். உடனே நெஞ்சுக்கு ஏற்றி கட்டியும் உள்ள டவுசர் போட்டுக்க மாட்டேன். ஏற்றி கட்டிட்டு இழிச்ச வாச்சி இவங்க ஆத்தா தானே தூக்கி போட்டு அடித்து வெளியே ஓண்டுவேன். என் பொண்டாட்டி லைன் பண்ணிட்டா நைட்டு ஓசுந்த கப்ளிங் லாட். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், ஐபோன் செல்லு வச்சிருந்தேன், 10 லட்சம் வட்டிக்கு விட்டிருந்தேன், கார்பியோ காரு ஒன்று வச்சிருந்தேன், பணத்துமுறனால ராமநாட்டில் 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், மே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க முத்தனம் கேட்கல, அப்பவே சொன்னாங்க அட ஒருத்தனு கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா மானாமதுரை டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்து நாங்க எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பிரிதான அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்கடிச்சு காலையில 4 மணிக்கெல்லாம் பாத்ரூம் கூட போகாம வெறு வயிற்றுல தண்ணிய குடிச்சு 20 வருஷமா குடிச்சுக்கிட்டே இருந்து குடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து அண்ணா ஆதாரம் இல்லாம தண்ணிய மட்டும் போதைக்கு மட்டும் அடிமையானவனுக்கு பார்வையு போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், சரக்கு போடும்போது கோயிலைய வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாக இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா
இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுனடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு கெடா குட்டிய வைத்து சாராயம் அடிச்சதுண்டு எல்லோரும் குடிய விட்டு சாராயம் அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் என் தமிழன் எல்லாம் இந்த ஒரு பிறவிதான் இனிமேல் நம்ம எல்லாரும் பிறக்க போறது கிடையாது நீங்கள் எல்லாம் மனைவி பிள்ளையோடு பெத்ததாய் தகப்பனோடு குடிய மறந்து மேடைக்கு முன்னாடி நான் பாடும்போது நீ மனசுக்குள்ளே என்னைய கோத்தாங்கம்மானு வஞ்சாலும் உதுத்து புட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு எம்கேஆர் இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அராத்தனையும் போச்சு முடியாது தெரியாச்சு இந்த கைதட்டின ஆளு ஊரா குடிக்காத ஆளுங்க இந்த கைதட்ட ஆளு ஊரா எப்படியும் சாலை கிராமம் இளையாங்குடி மானாமதுரை எங்கேருந்து வந்து ஒரு கோட்டை நினச்சிட்டே வந்திருப்பேன் அந்த ஆளுக்கு பூரா எரிச்ச மாதிரி இருக்கும் நல்லா ஒரு கோட்டை போட்டு வந்தோம் இவன் வேற இந்த பாட்டை பாடி இவனை யார மயிர்மையம் பாட சொன்னது இறக்கி விட்டு விட்டானே என்ன எங்கன்னா ஓடுது பக்கத்தில் ஆளை சுரண்டுவேன் பிளாக்கில் ஓட்டுறாங்களா இதில் என்னென்னா சரக்கு ஈஸியாக வாங்கி போடலாம் ஏன்னா அவன் போகிற சைஸே தெரியும் சட்டக்குன்னு பார்த்தா சீமக்குள்ள நுழைவேன் நுழைஞ்சிட்டு பார்த்தா வேர்த்து விறுவிறுத்து வருவேன் கண்டுபிடிச்சி போடலாம் பிளாக்கில் ஓட்டுறாங்க வேர்த்துருச்சுல ஆனால் அந்த கணேசி புயல வாங்கும்போது அவன் படுற வாடு அந்த கணேசி புயலைய நம்ம ஆள் எடுத்து போடுற ஸ்டைலு வேற லெவலில் இருக்கும் அந்த பாக்கெட்டை இப்படி கையில் தூக்குவேன் சட்டிக்குள்ளேருந்து எடுப்பேன் நம்ம சீட்டு விளையாடுற மாதிரி இருந்தா அப்படி எடுத்து பெரிய தாலி ஐயர் மயம் மாதிரி இந்தா பாக்கெட்டை அப்படி வச்சு முட்டை பெருசாகணும் ஆனவனே கொட்டுறதை பார்க்கணவன் கொட்டிக்கிட்டு ஒன்று தான் இப்படி தேய்ச்சின்னு அப்படி வச்சு இப்படி போடலாம் போட மாட்டேன் இங்கே வச்சுக்கிடுவேன் வச்சுக்கிட்டு இருந்தா தேய்ச்சிக்கிட்டு வைப்பேன் பாரு ஏச்சுவேன் அங்கே இருந்த புரட்டா மாஸ்டர் கல்லோட விழுந்து இப்போ அதுக்கு பேர் கொண்டு வந்துட்டாங்க அஜன் போஸ்ட் வச்சிருக்கல உடனே அவன் 3 ஓட்டுக்கு தான் இருக்கு கொடுக்க மாட்டேன் 70 ரூபா மச்சான் பாக்கெட்டு மச்சான் ஒரு ஓட்டு குடியா அன்னைக்கு நீ தந்தியா மயிறு குடியா விடு மச்சான் கடை தந்தன சரக்கு வாங்கி தரேன் சரக்கு கூட வாங்கி கொடுத்துருவேன் கணேஷ் பேரில் கொடுக்க மாட்டேன் இதில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டேன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கவேன் புயலை வாங்க போயிருக்கேன் ஆடு மேய்க்கிறேன் ஆட்டை விட்டு விட்டு ஒரு பெட்டி கடையில் ஒரு பொம்பளையால் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு அதில் போய் இவன் முடியை வெட்டி விட்டு நல்ல மிலிட்ரி கட்டை வெட்டியிருக்கேன் மிலிட்ரி வெட்டு ஒட்டை வெட்டி விட்டு மீசையெல்லாம் அப்படி கிருன்னு திருக்கி விட்டு அப்படி நெஞ்சை நிமித்திட்டு போய் அந்த அக்காட்ட கேட்டிருக்கேன் பெட்டி கடைக்கார அக்காட்ட அக்காய் அது என் தாலி எரிய வைக்கலை ஏன்னா இவனை பார்த்தா இவன் ஆடை விட்டுட்டு வந்து சேயிங் பண்ணது இதுக்கு தெரியல மப்டி போலீஸ் நினச்சிருச்சு அவன் மீசையெல்லாம் திரும்பி விட்டு போயிருக்கேன் ஆள் நல்லா வேலிக்கிறவர் தப்பி தப்பி கும்பலை ஏறி திருப்பி கேட்டிருக்கேன் அது சேலையை போட்டு கூட தாண்டுறேன் சத்தியமாக விற்கலை கடைசியாக சொல்லியிருக்கேன் ஏக்கா நான் ஆடை விட்டு விட்டு முடி வெட்ட வந்து இருக்கேன் வாங்கிட்டு போகணுங்க்கா ஓட்டினேன் தம்பி இப்போ போலீஸ் ரைடு ஏன்னா இவனை போலீஸினே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான் அதனால கணேசி புயலைய போடாது கொஞ்சமாக போடாது
4 கிலோ 5 கிலோ. சில பேர் மேய்வேன் இப்படி அள்ளிக்கிட்டு உள்ள ஓட்டு அங்கே அவுண்டுவேன். ஆனால் அப்படிலாம் புயலையை போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி முத்தம் கொடுக்குறாங்க. சிறிநாய் வீச்ச வீசம். சே எனக்கே மட்டும் மணிகண்டன் போடுவேன். அடிக்காதடா பல சாதி பல. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆள் கணேசி புயலையை போட்டு வாயெல்லாம் வெந்து தொண்டை வரைக்கும் ஓட்டை வந்து பெரியாஜிபத்தில் சேர்த்து பெட்டில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்து கிடந்திருக்கேன். அவனை சொந்தக்காரன் பார்க்க போயிருக்கேன். பார்க்கும்போது அவன்கிட்ட போய் விசாரிக்கிறேன், என்ன இப்படி வாய் வெந்து கிடக்கு. அந்த வெந்து கிடக்கிறவன் சரியாக பேச முடியலை. வயல ஓட்டேன் வயல ஓட்டேன் ஓட்டே போச்சு. இப்போ போய் கேட்டவே பொத்திக்கிட்டு கேட்டுட்டு வந்திருக்கணும். 2 ஆப்பிளை கொடுத்துவிட்டு ஆரஞ்சை கொடுத்துவிட்டு அழுக வந்தால் அழுதுகிட்டு வந்திருக்கணும். இவன் என்ன பண்ணிவிட்டியா விசாரிச்சுக்கிட்டே சட்டிக்குள்ளே கையை விட்டு புயலையை கொட்டியிருக்கான். அந்த புயலை ஓட்டு வெந்து கிடந்தையும் பார்க்குறேன். இன்னும் உசுரோடு விட மாட்டேன் இது போடாது அப்படின்னு மறுபடியும் கேட்டிருக்கேன் பாரு. போனால் வாயை தர ரொம்ப வந்துருச்சு, தொண்டையெல்லாம் அரிச்சிருச்சா அண்ணாரு அப்படின்னு இருக்கேன். என்னாலும் வாரு இந்த எங்களில் ஓட்ட அப்படின்னு இருக்கேன். இவன் போனாலும் ஆன்னு வச்சிருக்கேன். அவன் செத்தே போனேன். நம்ம இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படி கிடக்க இவன் விட மாட்டான். ஏன் சொல்ல வரேன்னா, நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. தான் சுக்கு காப்பி விற்கிறார் ஒரு தமிழை. உண்மையிலே எந்த வயசுலேயும் சுக்கு காப்பி விற்கிறாருன்னா அவர் நான் தலை வணங்குறேன். ஆனால் நீ பண்ணுற வேலை எனக்கு தெரியும். ஒரு ரவுண்டுக்கு ஒரு தடவை போய் கம்மா தண்ணியை கலக்கிறேன். கலந்து சீனியை போட்டு தாயில் நீ இப்படி வாழணும்னு நாங்கள் தெருவில் தெரியணும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் வெள்ளைக்கட்டி இல்லாமல் பார்க்குறேன், கம்மா கட்டியை உடச்சிட்டேன். இங்கே போதையில் தூக்க வச்சுட்டு இருக்க ஆள் அதை குடிச்சு விட்டு ஹார்லிஸ் சேர்த்தீங்களானே அதான் ஒட்டுது உலகத்தில். ஏன்டா முண்டை மண்ணாங்கட்டிட. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஊரும் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரும். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலச வந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயபாய் மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயோய் நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை என் ராணிமலை என் பிறகு மலை 5 மலை பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. அந்த நச்சம்பாதம் எங்கே மனக்கு சபரிமலை ஐயப்பனி மேலே மனக்கு.
பன்னீர் ஊதுமத்தி எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது சந்தன ஜபாதம் எங்கே மணக்கு சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்கு பன்னீரும் பஞ்சாமிர்தம் எங்கேதான் விற்கிது பன்னீரும் பஞ்சாமிர்தம் எங்கே விற்கிது ஐயப்பனும் சன்னதிக்கு கீழே தான் விற்கிது சந்தன ஜபாத் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனே மேலே மணக்குது நானா கை தட்டிக்கிட்டு நானா காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். புலியூர் என் ராமச்சந்திரன் மதிப்பு மரியாதைக்குரிய ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் அவர் தான் நகைச்சுவை நடிகர்னா நமது கிராமம் பக்கத்தில் உள்ள கீரனூர் மதிப்பு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் பப்புன் ஸ்ரீதரன் அண்ணன் அன்பு தம்பி சார்பாக எனக்கு 101 அம்பளிப்பு வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. காசக்கானா உள்ள வச்சுட்டானா கரெக்டாக இருக்காண்டாவேன் அவன் நம்பி ஒன்று கூட போக முடியாதா 4 லிட்டர் இருந்தோம்னு ஸ்கேலை வச்சு அளந்து கொண்டு வந்துடுவேன். ஏன்னா ஐயப்பன் முருகன் அத்தனை சாமிகளும் தமிழகத்தில் இருக்க சாமி ஊரா இங்கே இருக்கக்கூடிய இந்த சாத்திய ஐயனாரெல்லாம் துணியான தெய்வம். அதெல்லாம் முறைப்படி பக்தியோடு தூய பக்தியோடு நல்லா வணங்க ஜாமி கைகால சொத்தை கொடுக்கும். இந்த பஜனை பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ பஜனையெல்லாம் ஆளாளுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயுமே பாட்டு. பழனிமலை முருகா எங்க இருக்க பத்தரெல்லாம் தேடி வரோம் அங்கே இருக்க பழனிமலை முருகா காவடி வாரேன் பஞ்சாமிர்தம் இருக்காப்பா அதுக்கு பழனிமலை முருகா இங்க இருக்க பக்தர்கள் தேடி வர இங்க இருக்க இப்படி பாட்டு பஜனை பாட்டில் எம்புட்ட மெட்டு போட்டாங்க. ஒரு பொம்பளை ஒருத்தி பாடுறா நீக்குற காரி மாதிரி இருந்துக்கிட்டு சாமி பாட்டு அவளை கவலைப்படுத்துறாப்பா. சிமெண்ட் மூட மட்டும் தாயில் இந்த தண்டியா இருக்கும். அந்த பொம்பளை மைக்கை பிடிச்சிட்டு பாடுறா பழன கதா பழமெர பழனி மலைய சுத்து சுத்தின்றால சூத்தின்றால வேலரோ கதோ அவளை எங்கன்னா பார்த்தாலும் அவன் மசுத்த அறுக்க விட மாட்டேன். காலையில் இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சிரிக்காத மயிறு மைனே போதும். ஆடியன்ஸ் சிரிக்கிற இங்கே வா. நீ போட்டோ எடுக்கிறியா இல்லை வீடியோ எடுத்து கொண்டு காவல்துறை கொண்டு போறியா? ஏன்னா இப்படி ஆளுகள்லாம் என்கிட்ட உள்ள போட்டோ எடுக்க வருவா. மேடைக்குள்ள வந்தா போதை இல்லை என்னைய எனக்கு அடையாளம் தெரியலை. நான் வேற இந்த செம்புரி ஆட்டு வெட்டியிருக்கேன்னா கிண்ணிக்கோழி மண்டை மாதிரியா இருப்பேன். என்கிட்ட போதையோட வந்தாலும் கேட்டேன் அப்படின்னு இல்லையா? நான் சொன்னேன் நான் தான் அவன். அவர் மசீது போல வச்சுருப்பார். நீ இல்லை நீ எனக்கு தெரியும் மசீது வச்சுருப்பேன். நீ இல்லை நான் தான் உங்ககிட்ட ஒரு செருப்பு எடுக்கணுன்ட்டேன். என்ன செருப்பு எடுக்கணும்ட்டேன்? நான் ஆட்டோ டிரைவரான்ட்டேன். செல்ஃபிக்கு தான் முண்டை செருப்பின்றேன். சரின்ட்டு செல்லை முன்னாடி வச்சுக்கிட்டு 70 தடவை ஆட்டினேன். நல்லா நில்லு அப்படின்ற என்னைய நான் கடைசியில் கிரிச்சுன்னு எடுத்துட்டு எண்ணெய் எடுக்கல அவன் மூஞ்சி எடுத்துட்டு போயிட்டேன். போட்டா நல்லா இருக்குல்ல நெருக்கி சாத்தன்னு ஒரு கம்மா தண்ணி இருக்கவே கூடாது. தாலி கொண்டு அடுத்து தண்ணி இல்லைன்னா செகதியில் தாலி செகதிலாம் வலிச்சு ஐரையை பிடிச்சி பிளாக்கில் வித்துரு போய் பொழைச்சிக்க. இதே உண்மை. இதில் என்ன நடக்கும்னா எங்களுடைய நாடகத்தை பொறுத்தளவு கூட்டம் அதிகமாக வரும். டீ கடைக்காரு 50 லிட்டர் பால் வாங்கியிருப்பார். கூட்டத்தை பார்க்க பார்க்க பொண்டாட்டிட்ட பேசுவார். ஏய் பூச்சண்டு கூட்டம் ஏறிக்கிற செடி 10-100 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஏறிட்டாங்களே 5000 பேருக்கு மேலே. போ சில ஒரு கூடத்தை எடுத்துட்டு விடாமல் இறச்சி ஊற்று ஊற்றி என்னண்ணே நோட்டீஸை படிக்க போகிறேன். நோட்டீஸ் கிடையாது. யார் ஜெராக்ஸ் இப்போ ஆதார் அட்டை சாமியை வணங்கிட்டு நோட்டீஸை பக்தியோடு குலசாமியை எப்பயுமே கூப்பிடணும். எக்கோய் வடக்கே வளநாடு
வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு அது முப்போகும் விளையும் ஜீமை அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசாக தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் மலசார தார வாக்குறேன் இது மலையாள நாடு கொன்று சென்று வளர்த்து ஆளாகு என்று சொல்லி மலையாள நாட்டுக்கு இந்த 60 பிள்ளையும் தார வாக்க இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளரும் காலம் பிள்ளைய வளர வளர அங்க நாடு பத்தி எரியுதோ அங்க விலங்கெல்லாம் ஜாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசியோட பட்டினில வாடுது அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம் முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமையில பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறிவாத்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும் அப்ப மலையாளத்து அரசே அட இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா என்று சொல்லி கேட்கையில அப்ப கோசு குண்டுல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டிட்டு வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோசு குண்டு கோடாங்கி வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் வளர்ந்து ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ இது 6 அடி வேங்கடா இது 1000 யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் இது கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை கருப்பேன் சுத்தமாக அழிச்சிரும் என்று சொல்லி கருப்ப மலையாள நாட விட்டுட்டா என் பாட கருப்பு மலையாள நாட விட்டு மக்கள் விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு என் கருப்பனை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டான்டா மலையாளத்தை அப்ப இடியோடு மழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில அப்ப தள்ளாடி பெட்டி வருங்காலம் என் கருப்பனுக்கு தமிழ்நாட்டுல நான் எந்த திசையில போய் உட்கார்றது என்று தெரியாம பெட்டிக்குள்ள கருப்பே புலம்பும் காலம் அழகு மலைக்காடு என் அருவி மலைச்சோங்க அங்கே 18 திருடர்களும் அந்த அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில இருந்து வரும்போது திரும்புடா அழகு மலை எல்லைய நோக்கிட்டா அழகு மலை எல்லைய நோக்கி கருப்பேன் பெட்டி திரும்பையில அந்த 18 திருடர்களையும் 18 நாடர்களாக படிக்கட்டாயி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா 18ஆம் படியா ஆளுயர விச்சருவாய் என் கருப்பே அசையாதுடாவே புடியருவா இந்த சாத்தனூர் கிராமத்தில் உள்ள என் சாத்தை ஐயனார கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல விளையாட வருவேன் என் கருப்பே என் கருப்பனை வணங்கி நான் கலைப்பணியை துவங்குகிறேன் கருப்பு என்ன கருத்திலும் பண்ணலாம் குடியே மதிப்பு மரியாதை குறியே சாத்தனூர் ஸ்ரீ மகா சாத்தையனார் ஆலய மகா கும்பாசிவலையை முன்னிட்டு
எஸ்டி முருகன் பிரபாகரன் யாதவ் குடும்பத்தார் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க நிறையாக பாடுவார்கள் பேசுவார். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவபாலன் அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 13 கிலோ எலும்பும் 5 கிலோ நெஞ்செலும்பு தொடை எலும்பு 4.5 கிலோ 2 கிட்னி நேற்று ஒன்றுக்கு இருக்கும்போது செம்மண்ணில் ஒரு கிட்னி விழுந்துருச்சு. அதை மண்ணெடுத்து ஊதி இப்போ மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுருக்கேன். இந்த கிட்னி ஃபெயிலர்னு மெசேஜ் வந்திருக்கு. அதையெல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறான் ஒரு சூத்துவத்தி பயல். காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டார்கள். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த உண்மையிலே திறமையான கலைஞன். இன்னைக்கு நம்ம எத்தனை ஆலயத்துக்கும் சுப நிகழ்ச்சிக்கும் பூமாலை வாங்கி போடுறோம். அந்த பூமாலை கட்டுபவர்கள் தான் புனிதமான தொழில். அதை செய்து கொண்டிருக்கிறான் இவன். வந்து 10 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு. 2 வருஷம்தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். யார்கிட்ட? இங்கே இருக்கின்ற என் நீதிமான்கள் என் தமிழன்ட்ட அறிமுகப்படுத்தினேன். இன்னைக்கு இவன் எல்லா ஊர்லேயும் மணிகண்டன் தான் வேணும்னு கேட்கும் அளவுக்கு கைதட்டான். நல்ல ஒரு கலைஞன். இவனை போன்ற கஷ்டப்படக்கூடிய கலைஞனை வளர்த்து விடுவதான் என்னுடைய கடமை. நல்ல பேரும் புகழும் வாங்கின நல்ல விளையாட்டு மாடு இருக்கு. இந்த கோசுகுறிச்சி அழகர்சாமி மாடு பார்த்துருப்பிய வடத்தில் என் தம்பி தான் அவன் மாடெல்லாம் எல்லாரும் தேடி போய் பார்க்க வைப்பாங்க. வடத்துக்கு கோசுகுறிச்சி காலம் வரணும், இந்த பேரான மாடு உரம் வரணும்னு பார்க்க வைப்பிய. அப்போ நாடகத்துலையும் அதே மாதிரி தான் திறமையாக பேர் வாங்கின நடிகைகள் எங்கும் போய் எந்த ஊர்லையும் பிழைத்து கொள்வார்கள். இங்கே வந்திருக்கின்ற இந்த மாதிரி கலைஞர்களை வளர்த்து விடுவதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த சாத்தனூரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன். ஏன்னு கேளுங்களேன், இன்னைக்கு இந்த எஸ்டி முருகனே பிரபாகரன் அவங்க குடும்பத்தார்கள் ஒரு கதம்ப நாடகம் வச்சுருக்காங்க. இந்த கதம்ப நாடகம் வச்சதுனால இங்கே வந்திருக்கின்ற கலைஞர்கள் ஒரு 15 நாளைக்கு 3 வேளை வயிறார சாப்பிட்டு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. இதுக்கு மேலே ஒரு தர்மம் சாத்தனூர் கிராமம் நிறையா செய்திருக்கிறது. இது ஒரு தர்மம் தான். அத்தனை பேருக்கு நன்றி. ஆறுமணிய சக்கரவர்த்தி அவன் பாடும்போது பெரும்பாலும் அழகாக பாடுவேன். வாய்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கை தூக்கும் பார்ப்போம். மணிகண்டன் வாய்ஸ் அப்படி தூக்குனாலும் கூட அப்படியே வீட்டுக்கு போங்க. ஏன் ரூட்டை மறந்துட்டியா? உங்கள்கிட்ட கைதட்டு வாங்குவேன். தம்பி நீ பாடுற பாட்டுக்கு இவங்க அப்படியே மனசை ரெங்கி சுத்தி இல்லடா கன்னிச்சாமி மேனே கைதட்டு வாங்கணும்டா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும்
வரலாம் நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நீர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்து அன்புக்கும் நான் தந்து பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறையிட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நன்றிடா வாங்கிட்டேன் அந்த பேர் வாங்கிட்டேன் வாழ்த்துக்கள் அன்பு தம்பி சிஎம் உதயா பாய்ஸ் மேலராங்கியம் ஏழுமலையான் பில்டர்ஸ் மூனூர் நாடு வாழக்காடு அம்பளிப்பாக ரூபாய் 201 அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கம் மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்கள் மணப்பாறை அருகாமுள்ள கோயில்பட்டியைச் சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள் எங்கே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஐயா என்ன எடுக்கும் போதே அதை சல்லாடி எடுக்கிறிய என்ன அதெல்லாம் எடுக்கக்கூடாது நான் என்ன சொல்லணும் அதையும் செய்யணும் ஆனால் இவ்வளோ வயதான காலத்தில் ஒரு நாடக கலைகளை உழைத்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை நான் வணங்குறேன் ஐயா ஆனால் சொன்னவனே ரத்தன்னு போட்டு அடிக்கக்கூடாது ஒரு ஜாமானை பிடுங்கி வச்சு திரும்பி தெரியவேன் இப்போ நான் சொல்லும் போது என்ன பண்ணுறேன்னா பாட்டு பாடம் என்ன பாட்டு பாட சொல்றியா அவரை அப்போ தலைகால நிற்க சொல்லு பாட்டு பாடணும் ப்ரோ அப்போ எல்லாம் தெரிஞ்சவன் தான்டா கலைங்க தெரியாதா பாட்டு பாடிக்கிட்டே வாசிச்சா வாசிங்க இல்லைன்னா வாசிக்க வேணாம் ப்ரோ அண்ணே அவர் பாட்டு பாடி நான் பாட்டு பாட சொல்கிறேன் அண்ணே அவர் பாடி பார்த்தது அண்ணே பாவம் பாடிய பார்க்க வேணாம் சட்டியை பாரு அவன் பாடிய பார்த்தது இல்லை
வேணா மருதமணி போய் பார்த்துட்டு வா, இப்படித்தான் கிடக்க. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுபத்தி அங்கே மணக்குது. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்பா சாமி சரணம், ஐயப்பா சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. ஏ அருமையா, அதேன் தமிழன். ஏன்னா என் தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் ஆளே கிடையாது. இப்போ உலக நாடு ஊரா மாநாடு ஓட்டு ஆஃபீஸில் ஊரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி அதை செஞ்சாங்க? என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? பீரு பொங்கும் போது சிப்ஸை போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். அதை வெளிநாட்டுக்காரன் யோசிக்கிறேன், நம்ம என்னென்னமோ கெமிக்கல்லாம் போட்டோம், அமிர்தாஞ்சனம் போட்டோம், பீரு முறை நிற்கலை, தான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு சிப்ஸை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. அங்கிட்ட எவனை நிப்பாட்டியிருக்கேன், இந்த அடிச்சு விழுறாங்க. வாழ்த்துக்கள் அருமோ ஐயா, பலவாத்திய கலைஞர் அருமோ அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாரும். இதாயா நீங்கள் வாங்கின பேர். காசு எல்லார்ட்டையும் நாய் வெயிட்லாம் காசு இருக்கும். இந்த மக்களோட அன்பை மட்டும் சம்பாரித்த ஒரு கலைஞன் உயரத்துக்கு போயிடலாம். இந்த நாடக கலைகளை தான் நாரதர் வேடம் விட்ட எத்தனையோ பேர் போயிருக்காங்க. என் கூட ஜோடியாக நடித்தவங்க தான் பிப்பாஸ் தாமரை செல்வி. இன்னைக்கு பாரு, அந்த அம்மாவுக்கு குடை பிடிக்க ஒரு ஆள், காரை திறந்து விட ஒரு ஆள். நம்ம இன்னும் சிவகங்கையை தாண்ட முடியல, எல்லாம் வலது பக்கம் ஜனியாக உட்காந்துருக்கேன். வழங்க மாடா. சிறந்த முறையில் இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன், நம்ம ஊரில் இருக்க ஐயனார் மாதிரி புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசக்குடி தான் அந்த தாளக்காருக்கு சொந்த ஊர். ஐயனார், காளியத்தா, கருப்பேன் அத்தனை கோயிலுக்கும் பூசாரி யாருன்னா இவர் தான். ஆனால் கவுச்சியை குறைக்க மாட்டேன். அன்பு அண்ணன் எங்களது பூவரசக்குடிய சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இங்கே வா, இதே உன் மேலே எரிச்ச மதிராக இருக்கு. இங்கே வா. என்ன ப்ரோ சொன்ன உடனே ஜவராஜக்காரன் பானிபூரி வைத்தது மாதிரி டைன் டைன்ற சத்தமே வரக்கூடாது. போய் தீவிரமா வரைஞ்சி கட்டி வாம பண்ணு, நல்லா கோச் பண்ணு. சாமியை அழைக்க போறேன்.